எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, என் பையனோட பர்த்டே. என் பையன் பர்த்டே வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா டைம் இல்லை, ரொம்ப ரொம்ப லென்த்தாக வீடியோ போகிற மாதிரி இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் லென்த்தாக போடாமல் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா நாங்கள் கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அதுதான் ரொம்ப காமெடி. அங்கே வந்து தலைமுடி, அந்த பொம்மைக்கு வச்ச தலைமுடிலாம் எடுத்து விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒருத்தர் போட்டு பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அங்கே கடையில் அப்படியே வீடியோ எடுத்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோருக்கு போனோம். ஏன்னா என்னென்னா இது கடையில் எடுத்ததுலாம் வேறு, ஆனால் அந்த ஸ்டோரில் எடுத்தது வாங்கினது எல்லாமே வந்து அவரோட சேவிங்ஸ் தான். அது எப்போவுமே நாங்கள் வந்து பர்த்டேக்கு வந்து அவங்களோட சேவிங்ஸ் வச்சு தான் நாங்கள் வாங்குவோம். பசங்களோட சேவ் பண்ணணும், காசை வந்து அவங்க சேர்த்து வைக்கணுன்ற அந்த பழக்கத்தை வந்து இப்போத்துலேருந்தே வர வைக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த சேவிங்ஸ் மணி வந்து அவங்கள சேவ் பண்ண வைக்கிறோம். அவர் வந்து சேவ் பண்ண மணி வந்து 1800க்கு மேலே இருந்துச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த அமௌண்ட் வந்து அவரே திங்ஸ் வந்து வாங்கிட்டாரு. என்ன வாங்கினாலும் அவருக்கு 2 ஷூ வாங்கினாரு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு வீடு மாதிரி நாய் வந்து காசு எடுக்கிற மாதிரி அந்த ஒரு திங்ஸ் வந்து 2 பேருமே வாங்கிட்டாங்க. அவங்க தங்கச்சிக்கும் வாங்கி கொடுத்தாரு, அவரும் வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அவர் பென் வேணும்னாரு, பென் வாங்கிட்டாரு. அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு ஒரு பார்பி டால் வந்து ஒரு பொம்மை ஒன்று அழகாக வாங்கி கொடுத்தாரு, பிங்க் கலரில். அவங்க தங்கச்சி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அப்படியே அப்புறம் அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போனோம். அப்புறம் போகும்போதே வந்து பிரியாணிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஜாலியாக பிரியாணி செஞ்சு, அது வந்து பிரியாணி செஞ்ச ஃபுல் வீடியோ போடல, ஒரு ஷார்ட்டாக போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த பிரியாணி எடுத்து கலக்கும் போதே ஒரு செம்ம வாசனை ஸ்மெல்லோடு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பார்க்கும் போது நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு. அது அப்புறமா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் வறுத்தோம். மீன் வந்து பெரிய தவா சூப்பராக இருந்துச்சு. தவாவில் போட்டுட்டு வறுத்து சாப்பிட்டு அடுப்பில் தான் செஞ்சோம், செம்மையாக இருந்தது. அதனால தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் வந்து ஈவினிங்காக வெட்டினோம். ஈவினிங்காக கேக் வெட்டும் போது பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் போட்டிருந்தோம். ஐஸ்கிரீம் கேக்கில் பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. கேக் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ஒரு மேக் பண்ணியிருந்தாங்க கேக்கு. நான் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. மேக் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து கேக் வெட்டிட்டு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் என்ஜாய் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் ஊதுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday அச்சுக்குட்டி. குடுடா பத்த நான் கட் பண்ணிட்டேன். எடு ஃபர்ஸ்ட் பான்சா ஆலியா நான் பட்டே தெரியுமா இருடா. எடு 2 கை பிடிச்சு எடு. போ அம்மா கட்டி விட்டு அம்மா பையன் அப்படி திரும்பினே நான் அம்மாவுக்கா இப்படி வா திரும்பி இங்கே பாரு. கேக் ஊட்டச்சு ஊட்டு கிச்சி அங்க பாருச்சா கேக் சாப்பிடுற வரைக்கும் எடுத்து ஓரம் வைங்க. அதெல்லாம் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா.